ஆனா நீங்க பல தடவை கஷ்டப்பட்டிருப்பீங்க. நாங்க போனா மனு கொடுத்தோம் எந்த நடவடிக்கையும் இல்லப்பா அப்படின்னு பல தடவை கஷ்டப்படுவீங்க. நாங்க சொல்ல வர்றது மனு கொடுத்ததுக்கு அப்புறம் நீதிமன்றம்னு அவனை தேடி போயிட்டீங்கன்னா அவனுக்கு பயம் வரும். ஓ, குறவர் சமுதாயம் இவ்வளவு விவரம் ஆயிட்டாங்களா, குறவர் சமுதாய நீதிமன்றம் அது மதுரை ஹைகோர்ட்டை தேடி போய் கேஸ் போற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டாங்கன்னா அடுத்து உங்க தெருவுல என்ன நடந்தாலும் உடனே அதிகாரிகள் இங்க வருவாங்க. இல்லைன்னா நேரடியா நீதிமன்றத்துக்கு போயிடும்னு தெரியும். நாங்க ஒரு தடவை உங்களுக்கு சொல்லி தர்றோம். எடுத்தோடனே இதுக்கு தீர்வு வருவோம், உங்க பிரச்சனை தீர்வு வருவோம். ஒட்டு மொத்தமா மெயின் ரோடு எவ்வளவு தூரம், மெயின் ரோட்ல இருந்து இந்த வீதிகள் வரை வர்றதுக்கு எவ்வளவு தூரம், அல்லது இந்த வார்டு ஃபுல்லா எவ்வளவு தூரம், இதுல எவ்வளவு வீதி ஆக்கிரமிச்சு மக்கள் வீடு கட்டிருக்காங்க. நீங்க ஆக்கிரமிச்சாலும் அந்த வீதியை இடிக்கிற நிலைமை அவரும் தெரிஞ்சுக்க சொல்லிவிட்டாரே அப்படின்னா இல்ல. ஒட்டு மொத்தமா எடுத்துட்டா வீதி யாரெல்லாம் ஆக்கிரமிச்சிருக்கீங்களோ அது வரையும் வந்து அரசாங்கத்துல இருந்து எடுப்பாங்க. வீதி ஆக்கிரமிப்பை எடுக்கணும், இருக்கிற சிமெண்ட் ரோட்டை பூரா மேம்படுத்தி தரணும், சாக்கடைகளை மேம்படுத்தி தரணும். இதுக்கு உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நீங்க மனு கொடுங்க. மனு கொடுத்ததோட சேர்த்து அதுக்கப்புறம் திருப்பிட்டு மனுக்கு நடவடிக்கை எடுக்காட்டி மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுப்போம். அதுலயும் நடவடிக்கை எடுக்காட்டி 2 இடத்துல மனு கொடுக்கணும். ஒண்ணு நகராட்சியில, அதற்கப்புறம் நகராட்சியில மனு கொடுத்தோம் நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லி மாவட்ட ஆட்சியருக்கு மனு கொடுக்கணும். அந்த மனுவுக்கு நடவடிக்கை எடுக்காட்டி மதுரை ஹைகோர்ட்ல ஒரு ரிட்டு ஃபைல் பண்ணணும். இது சின்ன விஷயமா இருந்தாலும் நீங்கள் தினசரி இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்க, மன உளைச்சல் ஆளாவீங்க. இதை செஞ்சோம்னா சரியா இருக்குங்கய்யா. நாங்க போய் ஒரு வாக்குறுதி கொடுக்க தயாரா இல்ல. நான் இந்த தடவை வந்துட்டு ஐயா நான் பாத்துக்கிறேன் எம்ஜிஆர் மாதிரி கையை காட்டிட்டு போறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது.